ஒரு மகத்தான படைப்பாளியின் நினைவஞ்சலிக்காக இன்று குழுமியிருக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் எழுத்தாளர் எஸ்ரா அவர்களுக்கும் இன்ன பிற படைப்பாளிகளுக்கும் வாசகர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரமான நன்றிகள். 2011 பூமணி அவர்களுக்கு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பாக ஒரு விருது அளிக்கப்பட்டிருந்தது கோயம்புத்தூரில். அன்றுதான் அவரை சந்தித்தேன். அந்த தொடுதலின் சாரம், அந்த வெப்பம் இன்றும் இருக்கிறது. பிறகு திரு எழுத்தாளர் ஜெயமோகன் பூக்கும் கருவேலம் என்ற ஒரு நாவலை, ஒரு ஆய்வு நூலை பூமணியை பற்றி எழுதியிருந்தார். அதை படித்த பிறகு அவருடைய பிற நாவல்களை, பிற எழுத்துக்களை பேய்த்தனமாக படித்து தீவிர வாசகனானேன். எழுத்தாளரின் சாகித்ய அகாடமி 2014 அறிவிப்பின் போது நானும் என் சகிரதையரும் துள்ளி குதித்தோம். நாங்கள் ஏதோ சாதித்து விட்டது போலும், நாங்கள் ஏதோ டெல்லிக்கு ரயில் ஏறி சாகித்ய அகாடமி வாங்கப் போவதை போலவும் மகிழ்ந்து கொண்டிருந்தோம். சில நாட்களுக்கு முன் மறை செய்தி அறிந்த பின் எங்கெங்கு காணினும் இரங்கல் செய்திகள், அஞ்சலி குறிப்புகள். 2 நாட்களாக அஞ்சலி குறிப்புகளை ஒரு உண்டியலை சேகரிப்பது பிள்ளையை சேகரித்துக் கொண்டிருந்தேன். பித்து பிடித்த மனநிலை. அப்படி வந்த ஒரு அஞ்சலி குறிப்பில் திரு இலக்கிய திறனாய்வாளர் திரு எம் குமாரசுவாமி அவர்கள் எழுதிய அஞ்சலி குறிப்பில் சில வார்த்தைகளை என்னை சற்றே அசைத்து பார்த்தன. அது பூமணியின் எழுத்தை இயல்புவாத எழுத்து என்று மட்டும் அணுக முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அஞ்ஞாடி நாவல் வட்டார வழக்கு சொல்களும் பழமொழி நிறைந்த களஞ்சியமும் கூட பூமணியை வாசிக்கும் போதெல்லாம் இவ்வளவு அணுக்கமாக தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு நிலப்பகுதியை கூட நான் அறிந்தேன் இல்லை என்ற ஏக்கம் என்னுள் உண்டாகும் என்று மிக மிக நுட்பமாக பதிவிட்டிருந்தார். இத்துடன் என்னுடைய இந்த சிறிய நினைவஞ்சலியை கவிதையாக சமர்ப்பிக்கிறேன். கரிசல் நிலத்தின் வெளித்த வாய்களில் வார்த்தைகளை விதைத்தவர், வெக்கை தாங்கிய நிலத்தின் நெஞ்சுக்குள் குளிர்ந்த மலையாய் இறங்கியது அவர் எழுத்து. புறக்கணிக்கப்பட்டவர்களின் கண்ணீரை அகராதி இல்லாத ஒரு மொழியில் மொழிபெயர்த்தவர். வெக்கையில் சுட்டிருக்கும் வெயிலின் நடுவே ஒரு குடும்பத்தின் மௌன போராட்டத்தை காட்டியவர். அது வெயிலையும் வெக்கையையும் மட்டுமே பற்றியதல்ல, வாழ்தலை இருத்தலை பற்றியது. பிறகு என்ற ஒற்றை வார்த்தையிலே ஒரு தலைமுறையின் தொடர்ச்சியையும் முடிவின்மையையும் சொல்லிவிட்டார். அஞ்ஞாடியில் நிலத்தின் நினைவுகளை புதைத்து வைத்தார். இப்போது அந்த நிலத்தில் நினைவாய் படர்ந்து விட்டார். கரிசல் இலக்கியம் பரிணாமமாக்கினார். வறட்சியிலும் வளம் இருப்பதை, மௌனத்திலும் குரல் இருப்பதை நிரூபித்தவர். தேசிய அரங்கின் சாகித்ய அகாடமியின் மேடையில் அவர் ஏறிய போது காலடியில் இன்னும் கோயில்பட்டியின் கரிசல் மண் ஒட்டி இருந்தது. கருவேலம்பூக்கள் வெள்ளித்திரையில் மலர்ந்த போது கரிசல் மண்ணின் கருவேல முள்ளும் அதன் மென்மையான பூவும் ஒரே நேரத்தில் உலகிற்கு தெரிந்தது. காட்சிகளிலும் நிலத்தை உயிர்ப்பித்தவர். கோயில்பட்டி உன் பிறப்பிடம் மட்டுமல்ல, அவர் பிறப்பிடம் மட்டுமல்ல, அவர் இறுதி படுக்கையும் ஆனது. பிறந்த மண் திரும்ப பெற்றுக்கொண்டது. ஒரு எழுத்தாளன் தாய் நிலத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலி என்பது அதனுள்ளேயே கரைந்து போவதுதான். கரிசல் காற்று வீசும் போதெல்லாம், ஒரு புத்தகம் புரளும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பார். எழுத்துக்காரனுக்கு, நண்பர்களே, எழுத்துக்காரனுக்கு மரணமே இல்லை, வெறும் மௌனம்தான் சிறிது நேரம் நீளும். நன்றி ஆசானே, நிலத்தின் மொழியை நுட்பமாகவும் பார்க்கவும் பேசவும் கற்று தந்ததற்கு நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.